ஆயுத சக்தியை அழிக்க விரும்புகிறது இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சனம். தமிழகத்தை முற்றுகையிட்டு தேசிய தலைவர்கள் வாக்கு வேட்டை. ஒரே நாளில் அமித் ஷா, ராகுல் காந்தி, நிர்மலா சீதாராமன் சூறாவளி பிரச்சாரம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையை அளிக்க எந்த தடையும் இல்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் இன்றே நிறைவடையும் என்றும் நம்பிக்கை. தமிழகம் வளர்ச்சி அடையாததற்கு அதிமுக, திமுக செய்த ஊழல்களே காரணம். மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. நாடு முழுவதும் காலியாக உள்ள 30 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். கோவை தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மகளிர் விவசாயிகளுக்கு அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அளித்த ராகுல் காந்தி. யார் ஆள வேண்டும் என்ற தெளிவின்றி மக்களவைத் தேர்தலை அதிமுக எதிர்கொள்கிறது. கோவையில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. நாமக்கல் தேர்தல் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாதவர் அதிமுகவை பற்றி பேசுவதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோவையில் 80 விழுக்காடு வட மாநில தொழிலாளர்கள் குறைக்கப்படுவார்கள். பாஜகவின் கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை வாக்குறுதி. பாஜகவை விரட்டும் வரை திமுக தொண்டர்களுக்கு தூக்கமில்லை. கோயில்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் பாஜகவிற்கு சுவர் விளம்பரம் வரையக்கூட ஆள் இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடும் விமர்சனம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் திமுக, அதிமுக இல்லாத கூட்டணியே ஆட்சி அமைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி சேலத்தில் பரப்புரை. தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய பாஜக அரசு கொடுப்பதில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விழுப்புரத்தில் பரப்புரை. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணையை சோதனை செய்தது ரஷ்யா. நாட்டை பாதுகாக்கும் நடவடிக்கை என்று விளக்கம். ஐபிஎல் தொடரில் தொடர் சரிவிலிருந்து மீண்டது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. லக்னோ அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.